ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேசாய. திருவேங்கடவருடைய திருநாமங்கள் 1000ஐயும் ஆர்வத்துடன் பொருள் தெரிந்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் நாம் தரும் விளக்கத்தை கேட்பதற்கு காத்திருக்கும் திருமாலடியார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் நாரத பகவான் வசிஷ்ட பகவானுக்கு உபதேசித்தருடைய இந்த திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 291வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் நவநீதாபகர்த்தா என்பது. கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே வெண்ணெய் கள உண்டான், வெண்ணெய் தொடு உண்ட கள்வன், வெண்ணெய் திருடி சாப்பிட்டான். அவனுடைய அப்பா நந்தகோபர், அவர் அந்த கோகுலத்துக்கே தலைவர். அவர் வீட்டில் வெண்ணெய் இருக்காதா? ஏராளமான வெண்ணெய். அதுவும் இந்த பிள்ளை அங்கு வந்து சேர்ந்த பிற்பாடு அங்கு ஒரு நாழிப்பால் ஒரு நாழி நெய்யாகியது. என்னப்பா கொஞ்சம் புரியும்படியா சொல்ல, ஒரு நாழிப்பால் ஒரு நாழி நெய்யாகுதுன்னா என்ன அர்த்தம்? நாழி இவ்வளோ நாழியாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நாழி என்பது கால அளவை சொல்கிறது அல்லவா? நீ ஒரு நாழிப்பால் ஒரு நாழி நெய்யாகும்னு சொல்கிறியே, அதற்கு என்ன பொருள் என்று சிலர் கேட்கலாம். நாழி என்பது காலத்தின் அளவாக பயன்படுத்தப்படுகிறது, உண்மைதான். ஆனாலும் நாழி என்பது முகத்தல் அளவாகவும் தமிழ் பயன்படுத்தப்படுகிறது. ஆழாக்கு போல ஒன்று. ஒரு ஆழாக்கு பாலை காய்ச்சி அதை நாம் உரை குத்தி அதை உரைய வைத்து தயிரை எடுத்து அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்தால் எவ்வளவு வெண்ணெய் வரும்? அந்த வெண்ணெயை நெய்யாக காய்ச்சி உருக்கினால் உருக்கிற நெய் எவ்வளவு முகத்தளவு இருக்கும்? நாம் எடுத்துக்கொண்டது ஒரு ஆழாக்கு, வேணாம் சின்ன அளவாருக்கு 1 லிட்டர். 1 லிட்டர் பால், அதை காய்ச்சி புறகுத்தி தயிரோடு சேர்த்து பக்குவமாக அது தயிரான பிற்பாடு அந்த தயிரை எடுத்து கடைந்தோமாகில் எத்தனையோ மெத்தட் இருக்குது கடையிறதுக்கு. மத்து போட்டு கடைவாங்க முன்னோர்கள். இன்னும் சில தாய்மார்கள் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் வச்சு குலுக்குவாங்க, பார்த்துருக்கேன். மிக்சியில் கூட அடிக்கிறாங்க. எப்படியோ அந்த தயிரை நீங்கள் கடைந்து
அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி அந்த காய்ச்சின வெண்ணெயை நெய்யாக்கிற பொழுது நெய்யை உருக்கின நிலையில் அந்த நெய்யை முகத்தில் அளந்தால் எவ்வளவு நெய் கிடைக்கும்? 1 லிட்டர் பால், அதிலிருந்து எவ்வளவு நெய் கிடைக்கும்? தாய்மார்கள் சொல்கிறாங்க, நல்ல பாலாக இருந்து எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சுருந்தா 200 மில்லி கிடைக்கும். ஆனால் கண்ணபிரான் ஐப்பாடிக்கு வந்த பிற்பாடு அங்கே நிலைமையே வேறாம். அதாவது 1 லிட்டர் பாலை காய்ச்சி அதை உரகுத்தி அதுக்கப்புறம் தயிராக்கி தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் காய்ச்சி அந்த நெய்யை உருக்கிற நெய்யை பார்த்தால் அதுவும் 1 லிட்டர் இருக்குமா. இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். நாம் சொல்வது கண்ணபிரான் பற்றியது. அது விஞ்ஞானமெல்லாம் கடந்த நிலை இருக்கட்டும். அப்படி கண்ணபிரான் அவதரித்த பிற்பாடு இது என்ன உண்மையிலே எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பிரஷன். கண்ணபிரான் வந்த பிற்பாடு ஆய்ப்பாடியில் நல்ல சமிருத்தியாக வெண்ணெய் நெய் கிடைத்தது என்பது பொருள். அவ்வளோ வச்சுப்போம், அதில் ஒன்றும் தகராறு இல்லை. எந்த பகுத்தறிவாதும் நம்மளோட மோத மாட்டாங்க. கவிஞர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, சுவாமி அதிசயோக்தின்னுவாங்க. திருமங்கையாழ்வார் பாடுவார், திருநாங்கூரில் பெண்கள்லாம் நெற்றிக்கிட்டுக்கும் பொழுது திலகம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு கண்ணாடி பார்க்க மாட்டார்கள். கிடுகிடுகிடு என்று மாடி ஏறுவார்கள். அவர்கள் மாடி ஏறி நின்றார்கள். அங்கிருந்து சந்திரனை பார்ப்பார்கள். சந்திரனில் பார்த்தால் தங்கள் முகம் தெரியும், சந்திரனே கண்ணாடி. அதை வைத்து பொட்டை அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள். இதன் பொருள் என்ன? அவ்வளோ உயரமான மாட மாளிகை இருந்தது திருநாங்கூரில். இப்பொழுது கூட இல்லை. இருந்தாலும் கவிஞனுக்கு கற்பனைக்கு என்ன ஒரு லிமிட். அந்த மாதிரி உயர்ந்த செழுமையான ஊர் என்று அர்த்தம், அவ்வளோதான், வேற என்ன. அப்படி அவ்வளோ வெண்ணெய் கிடைத்தது. அப்படி அவ்வளோ வெண்ணெய் கிடைத்த பிற்பாடு கூட கண்ணபிரான் தன் தாய் கேட்ட போதெல்லாம் வெண்ணெய் கொடுத்து தான் வளர்க்குறார் அந்த பிள்ளைய. இப்போ கூட அப்படி வளர்ந்த பிள்ளை தான் நம்ம ரங்கநாதன் சொல்லி பராசரப்பட்டர் ஒரு தன் மெய்ப்பாட்டில் கிருஷ்ண எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருமேனியை முகந்து பார்த்தா வெண்ணெய் வாசனை அடிக்கும் என்று ரசிப்பதாகவும் சொல்வார். அப்படி வெண்ணெயை உருட்டி உருட்டி தான் யசோதை கொடுத்தா. அவ்வளோ வெண்ணெய் தங்கள் வீட்டிலேயே இருக்குது. அப்படி யசோதை அன்போடு கொடுக்குறா, நிறைய இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கண்ணபிரான் ஒவ்வொரு வீட்டிலும் போய் கோபிகைகள் வீட்டில் வெண்ணெயை அவர்கள் தரமறுக்க செய்து திருடி உண்டான். நவநீதத்தை அபகரித்து சாப்பிட்டான். எதற்காக அவன் திருட வேண்டும்? குரத்தாழ்வான் கேட்கிறார், உங்கள் வீட்டிலேயே அவ்வளோ வெண்ணெய் இருந்தும் கூட எதற்காக நீ கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானே வெண்ணெய் திருடி உண்டாய்? வெண்ணெய் திருடி உண்டதற்கு பெரிய பின்னணி இருக்கு. அது பீஷ்மர்கிட்ட போகணும். முதல்ல மகாபாரதத்துக்கு போகணும். பாண்டவர்கள் வனவாசமும் முடித்தார்கள். அதன் பிறகு அஜ்ஞாதவாசத்தையும் முடித்தார்கள். அஜ்ஞாதவாசம் முடிந்த பிற்பாடு ஒப்பந்தப்படி தங்கள் ராஜ்யத்தை தர வேண்டும் மீண்டும் என்று துரியோதனுக்கு தெரிவிக்கணும். அவன் ஒன்றும் மூவ் பண்ணுறதா தெரியல. அவன் அஜ்ஞாதவாசம் முடியறதுக்குள்ள அர்ஜுனன் வெளிப்பட்டு விட்டான் என்ற கணக்கில் இருக்கான். அதனால் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும், அதற்கு தூது அனுப்ப வேண்டும். யாரை தூது அனுப்புவது என்று பேசிய பொழுது திரௌபத மகாராஜாவின் புரோகிதர், வயது முதிர்ந்தவர் அந்தணர், அவரை அனுப்பித்தார்கள். அவர்களுக்கு நல்ல மரியாதையோடு வரவேற்றார்கள் கௌரவர்கள். அங்கே திருதராஷ்டிரன் பீஷ்மர்லாம் இருக்கிற இடத்துல பாண்டவர்கள் கட்சியை எடுத்து சொன்னார் திரௌபத புரோகிதர். இதுதான் உத்தியோக பருவத்தினுடைய ஆரம்பம் மகாபாரதத்தில். அப்படி திரௌபத புரோகிதர் எடுத்து சொன்ன பொழுது கொஞ்சம் சில ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணினார். நீங்கள் இப்படி ஒப்பந்தப்படி திருப்பி தரவில்லை என்றால் போர் வந்தால் உங்களுக்கு நாசம் என்ற போலவுக்கு போனார். அதை கேட்டு ரத்தம் கொதித்தது துரியோதனனுக்கு, கர்ணனுக்கு. பீஷ்மர் கூட கொதிக்க ஆரம்பிச்சு விடுத்து. அவர் ஒரு க்ஷத்திரியர் தானே, போர் வீரர் தானே. ஆனாலும் அவர் பண்பும் பண்பு ஜாஸ்தி, படிச்சிருக்கார், அனுபவம் ஜாஸ்தி, முதிர்ந்தவர். எனவே திரௌபத புரோகிதர் சொல்லி முடித்த பிற்பாடு பீஷ்மர் சொன்னார்,
நீங்கள் சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் முதியவர், அந்தணர், ராஜபுரோகிதர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதையெல்லாம் கேட்டுட்டோம். அது உங்கள் தப்பு இல்லை. நீங்கள் அந்தணர்களுக்கு எப்பொழுதுமே வார்த்தை கடினமாக இருக்கும், ஆனால் நெஞ்சு நவநீதம் போல இருக்கும். நாங்கள் அரசாள்பு சத்திரியர்கள், நாங்கள் ரொம்ப மிருதுவாக பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளேயே கத்தி வச்சிருக்கோம். இருக்கட்டும், உங்களுக்கு உரிய பதிலை நாங்கள் உரிய தூதன் மூலம் சொல்லி அனுப்புகிறோம் என்று அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டார். அங்கே உள்ள வார்த்தை ஹிருதயம் நவநீதம் பிராமணஸ்ய. அதே போல நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் இதயம் மென்மையாக இருக்கும், வாயில் தான் சவடால் விட்டுருவோம். நம்ம இதயம் ஒரு வெண்ணெய் போன்றது. அந்த வெண்ணெய் போன்ற இதயத்தை கவர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கிருஷ்ணன். அவன் எவ்வளவுதான் பண்ணாலும் நம்ம இதயத்தை அவனால் கவர முடியறதில்லை. நம்ம இதயத்தை கவர்வது தான் அத்தனை விஷயங்கள் உலகத்தில் இருக்க. அதனால் நானே கவர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி எம்பெருமான் அதை நமக்கு உணர்த்துவதற்காக வெண்ணெயை திருடி உண்டான். நீங்கள் கொடுத்து சாப்பிட முடியாது. நீங்கள் உங்கள் இதயத்தை நீங்களாகவே என் பக்கம் வைக்க மாட்டீர்கள். ஆனால் நான் எனது லீலைகளினாலே, எனது விளையாட்டுகளினாலே உங்களை அறியாமல் உங்கள் இதயத்தை பிக் பாக்கெட் பண்ணி கவர்ந்து வைத்துக் கொள்கிறேன் என்று வெண்ணெயை அபகரித்தான். அதனால தான் கிருஷ்ணனுடைய வெண்ணெய் அபகரித்தது. வெண்ணெய் களவு அவ்வளவு முக்கியமான விஷயம். அப்படி வெண்ணெய் களவு செய்தான். அதனடியினால் அவனுக்கு வெண்ணெய் களவுண்டான் என்று பெயர் என்று நாரத பகவான் நவநீதாபகர்த்தா என்கிற 291வது திருநாமத்தை அமைக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் இதயத்தை அன்று கோகுலத்திலே நீயே வெண்ணெயை திருடி உண்டது போல் திருடி ஏற்றுக்கொள் ஸ்ரீனிவாசா. நாங்களாக உன்னிடம் இந்த இதயத்தை கொடுக்கிறதற்கு சமர்த்தர்கள் அல்லர், வலிமையுற்றவர்கள் அல்லர். நீயே இதை செய்ய வேண்டும். உனக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்குமே, எங்கள் மனசாகிற வெண்ணெயை அபகரி என்று பிரார்த்திக்கொள்ளுங்கள். அதனால்தான் அவருக்கு நவநீத அபகர்த்தா என்கிற அற்புதமான திருநாமம். இதுவரை நாம் சொன்ன விளக்கத்தை நீங்கள் நன்கு அனுபவிப்பதற்கு, அசை போடுவதற்கு வாய்ப்பாக ஒரு சிறிய ஸ்லோகம். நவநீத சமம் சித்தம் நமதாம் பவதாம் அகம் நவநீதாபகர்த்தேதி நமத சகரன் பிரபு. அப்படிப்பட்ட எம்பெருமானை நவநீதாபகர்த்தா என்று சொல்லி நம் நெஞ்சத்தை, நம்மை அவரிடம் ஒப்படைப்போம். தமிழ் பாசுரம். வெண்ணெய் போன்றது காணீர் உங்கள் உள்ளம், அதனை கொள்ளை கொள்ள வெண்ணெய் கொள்ளை செய்தேன் என்பான் திருவேங்கடவன். அதனால் அவன் பேர் நவநீதாபகர்த்தா. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நவநீதாபகர்த்ரே நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।